உங்க அக்கப்போருக்கு ஒரு அளவே இல்லையான்ற மாதிரி மறுபடியும் ஸ்டிக்கர் ஒட்டி சிக்கியிருக்காங்க கனிமொழி அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பொள்ளாச்சி கேஸை வந்து முடிக்கிறதுக்கு மொத்தமா 6 வருஷம் ஆச்சு. ஆனா அண்ணன் தளபதியோட ஆட்சி காலத்துல பாருங்க, அன்ஹானிசிட்டி கேஸை வெறும் 5½ மாசத்திலேயே முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன ஒரு சந்தேகம்னா, பொள்ளாச்சி கேஸ் நடக்கும்போது 1½ வருஷம் தான் வந்து அதிமுக ஆட்சியில இருந்தாங்க. அண்ட் அப்போ வந்து கொரோனா காலகட்டம். மிச்சம் இந்த 4½ வருஷமும் திமுக தானே ஆட்சியில இருந்தது. உங்க அதே தளபதி அண்ணன் தானே இருந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு. இந்த அன்ஹானிசிட்டி கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுல இவங்க குற்றவாளி அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஜூன் 2ஆம் தேதி தான் வந்து என்ன தண்டனை கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரியும். இதையும் அவனோட தரப்புல வந்து மேல்முறையீடும் பண்ண முடியும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஆனா இதுவே இப்ப பார்த்துக்கோங்க, திமுக வந்து எதிர்க்கட்சியா இருந்திருக்கு. அதிமுக வந்து ஆளும் கட்சியா இருந்து இந்த அன்ஹானிசிட்டி விஷயம் நடந்திருந்தது அப்படின்னா, என்னென்ன அக்கப்போர் இவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் வந்து இப்ப கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. யார் இந்த சார் அப்படின்றது நீங்க சொல்லல. நீங்க கண்டுபிடிக்கல. யார்கிட்ட அவன் ஃபோன் பேசினா அந்த டைம்ல அப்படின்றது கண்டிப்பா அவங்க கேள்வி எழுப்பியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணோட ஐடென்டிட்டியை வெளியிட்டீங்க இல்ல டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொன்னீங்க. அதுல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இனிமேல் அது நடக்காம பார்த்துப்பீங்களா? அந்த விஷயத்த பத்தி எதுவுமே நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலையே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது அதோட மட்டும் இல்ல. இப்போ ரீசெண்டா நடந்த அந்த அரக்கோண விஷயத்துல கூட அந்த பெண்ணோட ஐடென்டிட்டி வந்து ஐடி விங் மூலமா வந்து ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ காவல்துறை கொடுக்காம எப்படி அது வந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா காவல்துறைக்கு வந்து அதிக அளவில் பாராட்டுகள் கொடுக்கப்படுது. ஆனா இன்னொரு விஷயம், இந்த காவல்துறை விசாரிச்சுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றமே அவங்க அசைன் பண்ண சிறப்பு புலனாய்வு குழுவான அந்த எஸ்ஐடி தான் இதை விசாரிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப எப்படி ஃபுல் கிரெடிட்டையும் அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அண்ட் காவல்துறை எந்த அளவுக்கு அலக்கழிச்சாங்க, எஃப்ஐஆர்ல என்ன விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் முதல்ல நம்ம பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு சிறந்த ஆளும் கட்சியா அப்படின்னு கேட்டா ஒரு சந்தேகம் தான். ஆனா திமுக மாதிரி ஒரு சிறந்த எதிர்க்கட்சியை நான் பார்த்ததில்லை அப்படின்னு தான் சொல்லணும். சிறப்பான எதிர்க்கட்சியா வந்து திமுக செயல்பட்டிருக்கு. தொடர்ந்து இப்படியே வாயை கொடுத்து சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துட்டு வரோம். ஸோ இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து செயல்பட்டு வராங்க திமுக அரசு.